சுத்தவெளி பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி, சுத்தவெளி பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி, தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்திந்த, தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்திந்த, தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன், தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன். நில்லாது ஒரு கணமும் மேலே எந்தன், நில்லாது ஒரு கணமும் மேலே எந்தன், நிலவுலக வினை முடிந்தால் நீதி தேர்ந்தேன், நிலவுலக வினை முடிந்தால் நீதி தேர்ந்தேன், நீதி தேர்ந்தேன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்று பெறும் பதமடைந்தேன், பதமடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க 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 நிற்க, ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், விளக்கம் கண்டேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினா உள்ளொடுங்கி உள்ளொடுங்கி, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உருகி நின்றேன். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகினை புருவ மையம். மேலும் உயர்வோம். துரியம் தலை உச்சி. உயிராற்றலானது தலை முழுவதும் சுழன்று சுழன்று ஒரு புள்ளியில் மையம் கொண்டு இயங்கட்டும். துரியம் தலை உச்சி. சகசிராதாரம் இயக்கம் பெற்றுக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். துரியம் தலை உச்சி.
வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். ஆஸ்தான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். சாத்தூர் அறிவு திருக்கோயில் விருதுநகர் மண்டலம், அதனை சார்ந்த அனைத்து தவ மையங்களும் வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்துள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் சிந்தனையுரை வழங்க வந்திருக்கும் மூத்த பேராசிரியரும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். சிறப்பு வாழ்த்து. உலக மக்கள் அனைவரும் பூரண உடல் நலம், மன அமைதி, பொருளாதாரத்தில் உயர்வு பெற்று மனநிறைவோடு வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மக்களின் நலனுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. பேராசிரியர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடம்மா. வாழ்த்துக்களுமா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு சிறக்க இறையர்களும் குருவர்களும் உதவட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெற்றத்தில் இன்றைய தினம் வழக்கம் போல நம்முடைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மோடு இணைகின்ற கோயம்புத்தூர் முதுநிலை பேராசிரியர் ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள் இன்றைய தினம் நம்மோடு வழக்கம் போல காலை அமர்வில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு 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 சீரியல் தொடர்ச்சியாக கர்மயோகத்துல வேதாத்திரியமும் கீதையும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம ஒரு 3 அமர்வு பார்த்துருக்கிறோம். அப்புறம் ஆலய வழிபாடை பற்றி ஒரு 3 அமர்வு பார்த்துருக்கிறோம். இப்போ வேதாத்திரியமும் கீதையும் ஞான யோகத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாம பார்க்க போறோம். அதற்கு நாம அவருக்கு ஒரு பட்டம் கூட வச்சுக்கலாம், கீதையின் நாயகன் என்று. நாம அதுல எக்ஸ்பர்ட் ஐயா அவங்க நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த வேலை ஐயா அவர்களை நாம் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்க வளம் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். அதே போல இன்றைய அமர்வுல இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்று ஐயா அவர்களை அன்போடு நிகழ்வை தொடங்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே
இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். கீதை சொன்ன ஞானயோகத்தின் சாரம் என்ன என்பதை இந்த அமர்விலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஜீவ இன வரலாற்றிலே எல்லா வகையிலேயும் சிறப்புமிக்க, செயல் திறம் மிக்க, சிந்தனை திறம் மிக்க, உச்சக்கட்ட திருவுருவமாக பரிணமித்தவன் மனிதன். இந்த மனித வாழ்க்கை நடக்கின்ற இந்த இடம் குருட்சேத்திரம். இந்த பூமியே ஒரு குருட்சேத்திரம். இதுல நடக்கின்ற யுத்தம், குருட்சேத்திர யுத்தம் என்பது வாழ்க்கை போராட்டம். யுத்தத்திலே இளைஞர்களும் உடல் திறமும் போர் திறமும் உள்ளவர் மட்டுமே பங்கு கொள்வார்கள். ஆனா வாழ்க்கை போராட்டத்துல பிரசத்தின் போது எடுத்த முதல் மூச்சு முதல் மரணத்தின் போது விடுகின்ற கடைசி மூச்சு வரை ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் கலந்தே ஆக வேண்டிய ஒரு போராட்டம் இந்த மனித வாழ்க்கை. அப்படி அமைந்த இந்த போராட்டத்திலே நான் யுத்தம் செய்ய மாட்டேன், கலந்து கொள்ள மாட்டேன் என்று எந்த மனிதனும் தப்பித்துவிட முடியாது, விதிவிலக்கு பெற்றுவிட முடியாது. அப்போ தவிர்க்க முடியாத இந்த வாழ்க்கை போராட்டத்தை எது சந்திக்க விடாமல் மனதை பலவீனப்படுத்துகிறது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது தேவையற்ற பந்த பாசங்களும் கடந்த கால அனுபவங்களுமே நம்மை பந்திக்கின்றன. இவற்றிலிருந்து விடுபட்டு விட்டால் இந்த யுத்தத்தை சந்திப்பதும் வெற்றி கொள்வதும் சாத்தியமானதே என்று சாதித்து காட்டியவர்கள் இதுவரைக்கும் வந்து வாழ்ந்து முடிந்த மக்கள் தொகையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே ஞானிகள், சித்தர் பெருமக்கள், தீர்க்கதரிசிகள் என்று ஒரு சிலர் மட்டுமே இந்த வாழ்க்கை பயணத்தை, குருட்சேத்திர யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றார்கள், கிருஷ்ண பரமாத்மாவை போல. ஆனா ஒரு சிலர் மட்டும் இப்படி வாழ்ந்தால் போதாதே, எல்லோரும் இந்த பூமியில் நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதானே பரிணாமத்தின் நோக்கம். எனவே அதற்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே வெளிப்பட்டதுதான் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற ஒரு ஞான பெட்டகம். இந்த வாழ்க்கை போராட்டத்தை சந்திப்பதற்கு அடிப்படையில் என்ன விளக்கம் தேவை என்றால், இந்த வாழ்வுக்கும் நமக்கும் நாம் நினைப்பது போல மிகப்பெரிய பந்தம் இல்லை என்பதை தெரியப்படுத்துவதுதான். ஏதோ நாம் இங்கே நிரந்தரமாக வாழ்வது போலவும், நாம் பெற்ற அனைத்து அனுபவங்களும் செல்வங்களும் இங்கே நிலைத்து விடுவது போலவும், நம்மை நம்பித்தான் குடும்பம், தொழில், சமுதாயம், இந்த உலகம் இருப்பதாக
பல வகையிலே மனதளவிலே பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டோம். அதனால் வந்த துயரங்கள் தான். மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்ற கண்ணதாசன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி என்றால் பற்று, பந்தம், பாசம் இவை எல்லாம் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா? இது சாத்தியம்தானா என்ற கேள்வி வருகின்ற போதுதான் எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை பற்றி கொள்ளக்கூடாது என்ற தெளிவை பெறுவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்பதே கடந்த கால அனுபவங்களின் பிரதிபலிப்பு. எதன் மூலமாக? ஆத்மாவின் மூலமாக. அப்ப பரமாத்மா, ஜீவாத்மா என்ற இரண்டு நிலைகளிலே அமைந்தது இந்த பிரபஞ்சம். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவின் மூலம் எது என்றால் பரமாத்மா தானே. அந்த பரமாத்மாவோடு ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் இணைந்ததால் இது கலங்கப்பட்ட ஜீவாத்மாவாக வாழ்கிறது. இந்த கலங்கங்களை நீக்கிவிட்டால் மீண்டும் இது பற்றற்ற பரமாத்மாவாக மாறிவிடும். அதற்காக சாங்கிய யோகம் என்று ஆத்ம ரகசியத்தை பேசினாங்க. அப்படி வாழ்வதற்கான வாழ்வியலை சொன்ன போதுதான் கர்ம யோகம் என்று 3வது அதிகாரத்தை தந்தார் வியாச பகவான். கர்மா என்பது மனம் சார்ந்த செயல். அதன் விளைவு இன்பம் அல்லது துன்பம். கர்ம யோகம் என்பது தெய்வம் சார்ந்த, அறிவு சார்ந்த, பூர்ண சரணாகதியான பக்குவத்தில் செயல்படுதல். அதனால் அதன் விளைவு இன்பங்கள் மாத்திரமே, வெற்றிகள் மாத்திரமே, நன்மைகள் மாத்திரமே. எனவே கர்ம யோகத்தை கைக்கொள் என்று அறிவுறுத்தியது 3வது அத்தியாயம். அவ்வளவு எளிதில் இது சாத்தியமா? அனைத்து செயல்பாடுகளையும் கிருஷ்ணார்ப்பணமாக செய்து விடுதல் என்பது அவ்வளவு எளிதில் சாத்தியமாகக்கூடியதா? கடினம்தான், என்றாலும் சாத்தியம். அப்ப அந்த சாத்தியத்தை அடைவது எப்படி? கடினமான பாதையை கடப்பது எப்படி என்ற கேள்வி வருகின்ற போதுதான் 4வது அத்தியாயமாக ஞான யோகம் பேசப்படுகிறது. இதன் தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப ஞான கர்ம சந்நியாசம் என்ற தலைப்பின் சிறப்பு என்னன்னு பாருங்க. மகர்ஷி அவர்கள் மனித வாழ்க்கையின் செயல்பாடுகள் கர்மேந்திரங்கள் மூலமாகவும் ஞானேந்திரங்கள் மூலமாகவும் அமைந்துள்ளதாக நமக்கு விளக்கியிருக்கின்றார். அவை இணைந்த நிலையிலே 5 வகை செயல்களை நமக்கு விளக்கியிருப்பாங்க. 5 அளவு முறை என்று. அப்போ இந்த கர்மேந்திரியங்களிலும் ஞானேந்திரியங்களிலும் உள்ள அந்த தொடர்பை எப்படி பயன் கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தை சொல்வதுதான் சந்நியாசம். இப்ப சந்நியாசம் என்ற சொல்லுக்கு பொருள் விட்டு விட்டு ஓடுவது என்பதுதான் மனவளக்கலைக்கு வருகின்ற வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. இங்கு வந்த பிறகுதான் மகர்ஷி விளக்கினார்கள், விட்டு விட்டு ஓடுவது சந்நியாசம் அல்ல. காவி கட்டி கொண்டு மடத்திலே அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு செய்வதல்ல தவம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் என்று கேட்டாரே வள்ளுவ பெருந்தகை.
அதன் வழித்தொடராக சாமி சொன்னாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அப்ப என்ன உண்மை நிலை? அதை அறிவதால் என்ன தெளிவு நமக்கு பிறக்கக்கூடும் என்று சிந்திக்கின்ற போதுதான் எண்ணம் சொல் செயல் என்று அமைந்த வாழ்க்கை முறையில கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் பயன்கொள்கின்றோம். அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் அதுல நம்ம எப்படி சந்நியாசத்தை கொண்டு வருவது, ஞானேந்திரியம் அதுல எப்படி சந்நியாசத்தை கையாள்வது? அப்ப ஞான கர்ம சந்நியாச யோகம் என்றால் ஞான சந்நியாசம் கர்ம சந்நியாசம் என்ற 2 அமைப்புகள் இதுல உள்ளன. இதுல கர்மேந்திரியங்கள் என்பது என்ன? செயல் கருவிகள் என்று புரிந்திருக்கின்றோம். ஞானேந்திரியம் என்பது உணர்கருவிகள் என்று விளங்கியிருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தனை செய்தால் மெய் வாய் கண் மூக்கு செவி இவையெல்லாம் ஞானேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்களிலே எப்படி நாம் செயல்படுகிறோம் என்று பாருங்களேன். மெய் தொடு உணர்வு ஸ்பரிசம், அதனுடைய உச்சம் என்ன என்றால் உடல் முழுவதும் பரவி ஒரு எல்லாம் மறந்த ஒரு பேரின்பத்தை தூக்கக்கூடிய ஸ்பரிசம் தாம்பத்தியம். அப்ப தாம்பத்தியத்தின் மூலமாக, தோல் என்ற ஸ்பரிசத்தின் மூலமாக நம்முடைய அறிவு பெறுகின்ற இன்பம், அது ஞானேந்திரியத்தின் வெளிப்பாடு. அப்போ அந்த தோல் என்ற ஸ்பரிசத்திலிருந்து தனக்குள் பயணித்து அறிவது ஞானேந்திரியம். அதே போல வாய் என்பது நாக்கின் மூலமாக உணவு புரட்டி புரட்டி போடுகின்ற போது ஏற்படுகின்ற உரசலிலே அந்த நாக்கின் சுவை உணர் அரும்புகள் பெறுகின்ற தன்மாற்றத்தை உள்ளே பயணிக்க வைத்து மூளை செல்கள் வழியாக அறிவு அதை சுவையாக உணர்கிறது. இது ஒரு உள்நோக்கிய பயணம். கண்கள் வழியாக பார்க்கப்படுகின்ற காட்சி உள்நோக்கி பயணித்து மூளை செல் வழியாக அறிவு அதை பார்வையாக உணர்கிறது. வாசனை அலைகள் மூக்கு வழியாக உள்ளே பயணித்து அறிவு அதை உணர்ந்து கொள்கிறது. அதே போல ஓசைகளை காது வழியாக உள்நோக்கி பயணித்து அறிவு அதை உணர்கிறது. அப்ப ஞானேந்திரியங்கள் என்பது தன்னுள் பயணித்து அறிவு உணர்கின்ற அனுபவத்திற்கு துணை செய்பவை ஞானேந்திரியங்கள். இதற்கு மாறாக கர்மேந்திரியங்கள் என்ன செய்கிறது பாருங்க. கைகள் கால்கள், வாய் இருவாய் கருவாய், 5 கர்மேந்திரியங்கள். இப்போ கைகளும் கால்களும் செயல் செய்கின்ற போது அது வாழ்க்கை மேன்மைக்கும் உடல் தேவைகளை நிறைவு செய்வதற்கும் பயனாகின்றன. அதை உழைப்பு என்றும் ஒரு வகையில சொல்கின்றோம். கடமைகள் உழைப்புன்னு சொல்கின்றோம். அடுத்து 3வது புலன் வாய் வழியாக ஒன்று நாக்கு உணவை உணர்ந்த ஒன்று, இன்னொன்று உயிர் மையங்களிலிருந்து வெளிப்படுகின்ற காந்தலைகளை, அந்த காந்தலையின் தன்மாற்றமாகிய அதிர்வுகளை நாக்கின் அசைவோடு உதடுகள் உச்சரிக்கின்ற போது ஓசையாக சொல்லாக வெளிப்படும்.
அப்ப சொல் இது நாவினுடைய வெளிப்பாடு, அதாவது உதடுகளிலிருந்து வெளிப்படுது சொல், இது வெளிப்பாடு. எருவாய், உடலின் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது, மலத்தை நீக்குவது செயல், வெளிப்பாடு. கருவாய், தாம்பத்தியத்தின் போது வித்து சக்தி உடலிலிருந்து வெளியேறுகிறது, இது வெளியே போகின்ற செயல். அப்ப கர்மேந்திரங்கள் என்பது உடலிலிருந்து வெளியேறி பயன்படுவது, அது கர்மேந்திரியங்கள். அப்ப ஞானேந்திரியங்கள் தனக்குள் பயணிப்பது, கர்மேந்திரங்கள் தன்னில் இருந்து வெளிப்படுவது. இவற்றிலே அளவுமுறை காப்பது சந்நியாசம். எப்படி அளவுமுறை காப்பது என்றால், இப்போ ஞானேந்திரியங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். தாம்பத்தியத்தின் அளவுமுறை மீறினால் உடல் தாக்கப்படும், சோர்வாகும். அது மட்டுமல்ல, வித்து சக்தியின் வெளிப்பாடு 27 குழந்தைகள் வரைக்கும் உருவாக்கலாம். அப்போ தோல் மூலம் தொடுணர்வு அளவு முறையில் பயன் கொள்வது, இது கர்மேந்திரத்திலே அளவுமுறை. இப்படி இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரம் என்ற இரண்டையும் இணைத்து செயல்படுகின்ற போதுதான் மகரிஷி அவர்கள் 5 வகை செயல்களிலே அளவுமுறை, உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்று வகுத்தாங்க. இப்ப உணவிலே அளவுமுறை தேவை என்பது நமக்கு தெரிந்ததுதான். அதுல உழைப்பில் அளவுமுறை என்பது என்ன என்றால், உழைப்பின் வெளிப்பாடு தானே நம்ம வருமானம். பொதுவா நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் என்று பேசுவோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது. இதனுடைய மறு சிந்தனை என்ன பாருங்களேன். ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த் த்ரூ லேபர். உழைப்பின் மூலமாக ஆரோக்கியம் செல்வமாக மாற்றப்படுகிறது. அப்போ இதில் அளவுமுறை என்ன என்றால், எவ்வளவு ஆரோக்கியத்தை நாம் செல்வமாக மாற்றலாம். How much health we can convert into wealth. இந்த ரேஷியோ தெளிவா விளங்கி கொண்டு விட்டால் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் சிரமம் இல்லாமல் அனுபவிக்கலாம். அந்த விகிதாச்சாரத்தை சரியாக கணிக்க முடியுதா பாருங்க. அதே போல வாயு வழியாக அளவுமுறை என்ன என்றால், உணவு உண்ணுதல் ஒன்று பார்த்துட்டோம், இன்னொன்று சொல், பேச்சு. இதில் சொற்களிலே அளவுமுறை என்ன என்றால், முறை இனிமை காப்பது, அளவு வார்த்தைகளின் எண்ணிக்கை. எப்படி பேச வேண்டும் என்பதற்கு வள்ளுவ பெருந்தகை ஒரு குறிப்பை சொன்னார். இந்த கடலை போடுறதுன்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏதோ இந்த இளைஞர் கூட்டம் தான் கண்டுபிடித்ததாக நாம் நினைச்சிருக்கிறோம். ஆனா இந்த கடலை போடுறதுன்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்திய மகன் வள்ளுவ பெருந்தகை. அவர் என்ன சொல்றாருன்னா, சிலருடைய வார்த்தைகள் கடலை போல் பெரிதாக தோன்றும், ஆனா உள்ளே பருப்பு சின்னதா இருக்கும். இன்னும் சில கடலைகளிலே அந்த மேல் தோற்றத்திற்கும் உள்ள இருக்க பருப்பு மிகச் சின்னதாக இருக்கும். இன்னும் சிலவற்றிலே பருப்பு இருக்காது, பூஞ்சியா இருக்கும். ஆனால் நெல் மணியின் அளவு என்னவோ கிட்டத்தட்ட அதே அளவு அரிசி உள்ள இருக்கும். அப்ப சான்றோரது பேச்சு நெல்மணியை போல், பக்கம் இல்லாத பேச்சு கடலை போல என்றார் வள்ளுவ பெருந்தகை.
அப்ப இதுல என்ன அளவு முறை என்றால், அந்த வார்த்தைகளை எண்ணி பேசுகின்ற போது இனிமை காக்கப்படும். அந்த இனிமையினால் உறவு நட்பு மேன்மை அடையும். இனிமை கெட்டால் பகை தோன்றும். எனவே வாய் வழியாக உணவையும் அளவு முறையில் பயன் கொள்ள வேண்டும், வார்த்தைகளையும் சிந்தித்து பயன் கொள்ள வேண்டும். அதனால யா காவாராயினும் நா காக்க என்றார். இது தின்னும் கெடுக்கும், பேசியும் கெடுக்கும். அடுத்தது உணவு, உழைப்பு, உறக்கம். நல்ல உடல் ஓய்வை கொடுக்கிறது, மன நிறைவை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, மெட்டபாலிக் சிஸ்டம், உடலின் வளர்சிதை மாற்றத்தை சீர்படுத்துகின்ற நேரம் உறக்கம். அதே போல தாம்பத்தியம். அடுத்து எண்ணம். இது எப்படி செயலாகிறது என்றால், இது இரண்டுமே அகச்செயல். நல்ல எண்ணங்களாகட்டும் தீய எண்ணங்களாகட்டும் இது வெளியே தெரியாது, அகச்செயல். அதற்கு தனியா ஒரு அத்தியாயத்தை கொடுத்திருக்கிறாரு வியாச பகவான். அதுக்கு சந்நியாஸ் யோகம் என்று அடுத்த அத்தியாயம். எனவே கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, மூளை, அறிவு, அனுபவம் அனைத்தும் இணைந்ததுதான் செயல்பாடுகள் 5. பஞ்சபூதங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரை பஞ்ச ஞானேந்திரியங்கள். சந்நியாசம் என்பது அளவு முறை. அப்போ ஞான கர்ம சந்நியாஸ் யோகம் என்றால் உணர்கருவிகளிலும் செயல் கருவிகளிலும் அளவு முறையோடு பயன்படுத்துகின்ற யோகம். அது எப்படி சாத்தியம்? அந்த வார்த்தை தான் யோகம். அதாவது மனதை அறிவோடு இணைத்து பயன் கொள்வது என்று பொருள். எனவே வாழ்க்கையை வெறுத்து ஓடுவது அல்ல, அதை இனம் கண்டு பயன் கொள்வது. அதை கணேச ரொம்ப வேடிக்கையான ஒரு வார்த்தை சொல்வார். ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி, அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி என்பார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில சந்நியாசம் என்பதை சரியாக பொருள் கொண்டு விட்டால் அது எல்லா வகையிலையும் நிறைவாக பயன் கொள்ள முடியும். அதுக்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் கீதையின் வழியாக ஞான யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதுல சில முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் இப்ப நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்துல கேட்பான். கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த விளக்கம் எல்லாம் இருக்கே, ஞான கர்ம சந்நியாச யோகம், வாழ்க்கை நெறிமுறைகள், இவற்றெல்லாம் அழிவற்ற இந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு பகர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு மொழிந்தான், மனு இக்ஷவாவுக்கு உரைத்தான். இவ்வாறு பரம்பரையாக வந்துள்ள இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். காலக்கிரமத்தில் அந்த யோகம் இவ்வுலகத்தில் நஷ்டமடைந்தது அப்படின்றார். இப்ப என்ன பொருள் என்றால், வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல சிறப்பாக ஆராயப்பட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டப்பட்டது தானே. இப்ப வேதவியாசர் தோன்றி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சுங்க. அப்ப அவர் வகுத்த வாழ்க்கை நெறி தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் பயணித்திருந்தால் நமக்கு இன்றைக்கு மிக எளிதாக இந்த கருத்துக்கள் புரிந்திருக்கும் அல்லவா? அப்ப புரியாம போவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கும் ஒவ்வொரு அத்தியாயமும் எவ்வளவு சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன அப்படின்றத புரிந்து கொண்டவர் மிக சிலராகத்தான் இருக்கிறாங்க. அப்ப காரணம் என்ன? கால ஓட்டத்தில் இது மறைந்து போச்சு. அதனால
வாழ்க்கை தடம் புரண்டு போகுது. அப்ப மீண்டும் இதை நினைவுபடுத்தி நமக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் சிந்தனையிலே உயர்ந்து தத்துவத்திலே தெளிந்தவர்கள் தான் இதை செய்ய முடியுது. சரி, அப்படி சொல்வதை கேட்பதற்கு ஒரு அக்கறை வேணும் அல்லவா? அந்த அக்கறை இல்லைன்னா எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதனால அர்ஜுனன் கேள்வி பாருங்க, உனக்கும் எனக்கும் சம வயசு, கிட்டத்தட்ட சம வயசு. ஆனா நீ என்ன சொல்ற, என்றைக்கோ விவசாயனுக்கு சொன்னேன், பிறகு மனுவுக்கு மொழிந்தான், அவன் இச்சாவுக்கு மொழிந்தான், இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நீ இப்பதான் நீங்க இருக்கிற, அந்த காலத்துல நீ எப்படி இருந்திருப்ப? உனது பிறப்பு பிந்தியது, விவசாயியுடைய பிறப்பு முந்தியது. தாம் அன்று அவருக்கு பகந்தீர் என்பதை யாம் அறிவது எங்கனும். எப்படி நம்புறது? அப்போ பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கழிந்து போயின, அவற்றெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். அறிந்தது பரமாத்மா, அறியாதது ஜீவாத்மா. ஏன்னா ஆத்மா அழிவில்லாதது என்பதை சாங்கியோகத்துல பேசப்படுகிறது. அப்போ அழிவில்லாத ஆத்மா எப்படி அழிய முடியும்? அந்த ஆத்ம ரகசியத்தை உணர்ந்தால் தானே, எப்படி நாம் அழுக்கான சட்டையை எடுத்து விட்டு புதிய சட்டையை போட்டுக் கொள்கிறோமோ, அதே போல ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகம், ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகம் என்று தாய் தந்தை வழியாக பிறவி தொடர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்றத அடுத்த 6-9 ஸ்லோகத்தை சொல்றாரு. நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், உயிர்களுக்கெல்லாம் ஈசன் எனினும் என் பிரகிருத்தியை வசப்படுத்தி ஆத்ம மாயையினால் அவதரிக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் தர்மம் அழிகிறதோ, அதர்மம் மேலோங்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மிக பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த ஸ்லோகம் இது. ஆனா கருத்து தான் கொஞ்சம் மாறி போச்சுங்க. அதர்மத்தை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் என்றால் ஒரு ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இப்படித்தான் மக்கள் புரிந்து கொண்டார்களே தவிர பரிணாம நீதி அது. எப்போ ஒரு சிரமம் ஏற்படுகிறதோ அந்த இடத்துல அறிவு சிந்தனை செய்யும். அந்த சிந்தனையிலே ஒரு தீர்வை காணும். அந்த தீர்வை செயல்படுத்தி மாற்றம் காணும். அதுக்கு சயின்டிபிக்கலா செல் கான்சியஸ்னஸ் சொல்வார்கள். மைக்ரோ பாக்டீரியாவுடைய செல் கான்சியஸ்னஸ் அதன் அழிவுக்கு காரணம் என்ன என்பதை கண்டு அதை நீக்குவதற்காக சந்ததி உருவாக்கியது. ஒரு தாவரத்தினுடைய உள்ளடங்கிய அறிவு தண்ணீர் கிடைக்காத இடத்திலே தான் வாழ முடியாது என்பதனால் இடம் மாறி போவதற்கான தேவையை ஆய்ந்தது. அது புழுவாக மாற்றம் பெற்றது. புழு பெற்ற துன்பம் நீங்குவதற்காக அவருடைய செல் கான்சியஸ்னஸ் எழுச்சி பெற்றது, பூச்சியாக மாறியது. இப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் அதன் இயலாமையை நீக்குவதற்காக அதற்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற அறிவே எழுச்சி பெற்று சிந்தித்ததால் பெற்ற தர மாற்றம் அடுத்தது. அதான் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மசம் என்றால் தர்மம். தர்மம் என்பது இனிமை, இணக்கம், நன்மை, ஆல் பாசிட்டிவ் திங்ஸ். முரண்பட்டது அதர்மம், நெகட்டிவ். அப்போ உயிர் வாழ்வதற்கு இதெல்லாம் அத்தியாவசியமானதோ
அவை எல்லாமே தர்மத்தின் பாற்பட்டதுதான். தர்மத்திற்கு முரண்படாத ஆசையாக இருக்கிறேன் என்று ஒரு ஸ்லோகத்துல கீதை பேசும். அதனால அந்த பரிணாம வளர்ச்சியை குறிப்பிடுவது இந்த ஸ்லோகம். இப்படி என்னுடைய திவ்ய பிறப்பையும் செயலை உள்ளபடி அறிபவன் இந்த வாழ்கின்ற காலத்திலேயே நிறை பெற்று விடுகின்றான். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியை பெற்று விடுகின்றான். மீண்டும் ஒரு பிறவை தொடர அவனிடத்தில் ஏற்படுவது இல்லை. இப்படி ஆரம்பத்திலேயே பிறப்பின் நோக்கம், ஆத்மாவுடைய தன்மை என்ன என்பதை விளக்கி விடுகின்றார். அடுத்த ஸ்லோகத்துல 14வது ஸ்லோகத்துல கர்மங்கள் என்னை தீண்டா, எனக்கு கர்ம பலன் ஆசை இல்லை, இங்கனம் என்னை அறிபவன் கர்மங்களில் கட்டுண்டான். அதாவது ஜீவாத்மாவுடைய அந்த அடிப்படை தன்மையை நாம் நினைவு கொண்டேதான் யோக சாஸ்திரங்களை நாம் புரிந்து கொள்ளணும். எந்த செயல் செய்தாலும் பரமாத்மாவை அது அடையுமா, தாக்குமா என்றால் தாக்கவே முடியாது. அது எப்படி தாக்குவதில்லை அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன கருத்து தான், கொஞ்சம் கடினமான கருத்தாக இருப்பதனால மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஒரு கருப்பு பேப்பர் எடுத்துங்க, அதுல ஒரு கருப்பு ஸ்கெட்ச் பென்னால ஒரு புள்ளி வைங்க. அந்த புள்ளியின் வெளி விளிம்பிலிருந்து ஒரு கருப்பு பிளாக் பால் பாயிண்ட் பேனவனால ஒரு 40 சுற்றுகள் போடுங்க, இடைவெளி இல்லாம ஒரு 40 சுற்று போடுங்க. இதுதான் ஜீவாத்மாவுடைய அமைப்பு. அந்த ஸ்கெட்ச் பென்ல வச்சது கொஞ்சம் பருமனாக இருக்கும் அந்த புள்ளி. பிறகு பால் பென்ல சன்னமான சுழலாக 40 சுழல்களை போட்டிருக்கிறோம். இது ஜீவாத்மாவுடைய அமைப்புன்னு வச்சுங்க. அப்ப அந்த சுத்த வெளி என்ற அந்த தூய வெளிக்குள்ளாக இந்த பிரபஞ்சம், அதுல நம்ம ஜீவன். இப்ப நம்முடைய ஜீவாத்மா எதுன்னு வச்சுங்க. மையத்தில் இருப்பது அந்த சுத்த வெளியின் பின்னப்பட்ட அதே அறிவு, தெய்வம். அதான் அந்த ஸ்கெட்ச் பென்ல வச்ச புள்ளி. இது தெய்வம், அறிவு, தூய்மையானது. இது பின்னப்பட்டதால் அதற்குள் இருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெற்று சுழல்கின்ற போது சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியோடு தான் ஊடுருவி போகும். அப்ப பின்னப்பட்டதுனால இந்த பின்னத்திற்கும் சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளிக்கும் இடையில வெளி இருக்காது, இடைவெளி இருக்காது, கேப் இருக்காது. இந்த பால் பேரிங் மாதிரி சுத்தும், அவ்வளவுதான். அந்த சுழற்சி 40 அலை வரைக்கும் போய் முடியுது. இதுல 3 அலைச்சுழல் வரைக்கும் உள்ளது இறை துகள் தன்மை, 7 வரை உள்ளது விண் தன்மை, 8 முதல் 13 வரை உள்ளது பரமாத்மாவின் தன்மை, 14 முதல் 40 வரை உள்ளது ஜீவாத்மாவின் தன்மை. இப்போ விண் எப்படி பரமாத்மா தன்மை அடைந்தது என்றால், இந்த விண்ணோடு 27 நட்சத்திர தொகுதிகள், நவ கோள்களின் அலைவீச்சு, பூமியின் பஞ்சபூத அலைவீச்சு இணைகின்ற போது விண் ஆற்றல் உயிர் என்ற சிறப்பை பெறும், சென்சிங் ஃபேக்கல்டி. அந்த உணர்கின்ற திறம் பெற்றதனால்தான் ஆத்மா என்ற வார்த்தை பயன்படுத்துகிறது. அந்த விண்ணே இங்கு ஆத்மாவாக மாறுகிறது. அப்ப விண் பிளஸ் நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பஞ்சபூத பூமியின் சேர்க்கை ஈக்குவல் டு ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு உணர்கின்ற திறம் உண்டு. அதுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க, புலன் கடந்த அறிவு, அது அறியும். அதனால பரமாத்மாவுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்றாங்க பாருங்க தத்துவத்துல. அதன் காரணம் என்ன என்றால்,
நமக்கு எப்படி புலன் வழியாக ஒன்றை உணர்கின்றோமோ அதே போல புலன் கடந்தும் உணர்கின்ற திறம் வாய்ந்தது இந்த பரமாத்மா. 8 முதல் 13 அலை வரைக்கும். இதனோடு லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்ததால் தோன்றியதுதான் நுண் உயிர். அது 14 அலை வேகம். பிறகு விலங்கினத்திலிருந்து மனிதனாக முடிகின்ற போது 40 அலை வரைக்கும் முடியுது. இதுக்கு மேல வேகம் அமையல. இப்படி இந்த ஜீவாத்மாவின் அனுபவங்கள் அனைத்தும் 14 முதல் 40க்குள் முடிந்து போகின்றன. 13க்கு வராது. அதனால்தான் கர்மங்கள் என்னை தீண்டவில்லை. ஏன் என்றால் மனிதன் மட்டுமல்ல, நுண் உயிர் முதற்கொண்டு அனைத்து ஜீவன்களின் செயல்பாடுகளும் 14க்கு இருந்துதான் தொடங்க முடியுமே தவிர 14க்கு கீழ் இறங்க முடியாது என்பதனால் எந்த ஜீவனின் அனுபவமும் பரம்பொருளை தாக்க முடியாது. அதே போல உடல் என்ற அமைப்பு இருந்தால்தான் தேவைகள் வரும், தேவையின் காரணமாக ஆசைகள் வரும். பரமாத்மாவுக்கோ உடம்பு கிடையாது, பிரபஞ்சமே அதனுடைய இயக்க களம். அதனால் அதற்கு தேவைகளும் இல்லை, தேவைகள் இல்லாததால் ஆசைகளும் இல்லை. அதுதான் ஸ்லோகம் சொல்கிறது, கர்மங்கள் என்னை தீண்டா, எனக்கு கர்ம பலனில் ஆசை இல்லை. இங்கனம் என்னை அறிபவன் கர்மங்களில் கட்டுண்டான். இப்ப அதே 13 ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு மனிதனால் இறங்க முடியுமா? இல்லையா? முடியுமே, தவத்தின் மூலமாக. அப்போ தவ பயிற்சியின் மூலமாக மன அலை வேகத்தை 14லிருந்து இறக்கிவிட்டால் அவன் பரம்பொருளை தரிசிக்கின்றான், பரமாத்மாவை தரிசிக்கின்றான். அப்போ புலன் கடந்த வாழ்க்கையிலிருந்து அவன் விடுபட்டு விடுகின்றான். அந்த சிறப்பை பெறக்கூடிய திறம் மனிதனுக்கு உண்டு என்பதுதான் இந்த ஸ்லோகத்துடைய உட்பொருள். கர்மம் எது அகர்மம் எது என்பதில் ஞானிகளே தடுமாற்றம் அடைகின்றனர். எதை கர்மம் என்று அறிந்து கேட்டு நின்று விடுபடுவாயோ அதை உனக்கு பகர்வேன். கர்மத்தின் போக்கை தெரிந்து கொள்ள வேண்டும். விளக்கப்பட்ட கர்மம் எது என்பது தெரிய வேண்டும். கர்மத்தை கடந்து நிலையும் தெரிய வேண்டும். கர்மத்தின் போக்கு அறிவதற்கு அரியது என்று 16, 17, 2 ஸ்லோகங்கள் சொல்லுகின்றன. கர்மம் எது அகர்மம் எது? கர்மம் என்றால் செயல் செய்வது, அகர்மம் என்றால் செயல் அற்று இருப்பது. எப்படி சாத்தியமாகும்? மனிதன் செயலற்றிருப்பது சாத்தியமா? பகல்ல தான் எண்ணங்கள், தூக்கத்துல எண்ணம் வர்றது இல்லையா? கனவுக்கு என்ன பேரு? எண்ணத்தின் கசிவு தானே கனவு. அப்போ செயல்படாத நேரம் என்பது சாத்தியமா மனிதனுக்கு? அப்படி பார்க்கின்ற போதுதான், செயல் செய்கின்ற போதே மனம் அதை பற்றவில்லை என்றால் அது செயல் செய்யாததற்கு காரணம்தான். இப்போ ஏதோ நிகழ்ச்சி, இப்போ நம்மளை பற்றி ஒரு தவறான கருத்தை சொல்றா வச்சுங்களேன், நம்ம காதுக்கு வருகின்ற வரைக்கும் அவருக்கும் நமக்கு இடையே இருக்கின்ற நட்பு நட்பு தானே. நம்ம காது வரும்போது தானே இப்படி பேசிட்டாரா, இனிமே விட்ட நான் சகவாசம் வச்சுக்க மாட்டேன், பகை வருகிறது. அப்ப அந்த சொல்லுக்கு விளைவு என்ன? அது போல உணர்ந்தால் தானே அதுக்கு ரியாக்ஷன் வருது. 13 அலைச்சூழலுக்கு போய்விட்டால் உணர்வு கடந்து போகின்றோம், அது அக்கிரமமாகிறது. அந்த நிலையிலிருந்தும் செயல் செய்வது மனிதனுக்கு சாத்தியம்தான், துணை செய்வது ஞானம். அதான் ஞான யோகம். அது உதாரணம் சொல்றாரு வியாச பகவான். ஒரு முறை கங்கை கரையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது. வேடுவ பெண்கள் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நதியை கடக்க முடியாமல் கரையில நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் வியாசர் வருகிறார். வேடு பெண்கள் சொல்றாங்க, சாமி எங்களை எல்லாம் அக்கறை கொண்டு போய் விட்டுறீங்களா, இன்னைக்கு வெள்ளம் அதிகமா இருக்குது, எங்களுக்கு பயமா இருக்குது.
வியாசர் சொன்னாரு, என்னுடைய உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குமா, முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. அவங்க கையில இருந்த தேன் தென்னைமாவில் எடுத்து கொடுத்தாங்க. வியாசர் அதையெல்லாம் சாப்பிட்டாரு. பிறகு இறங்கி கங்கை நதியில் இறங்கி நின்றுட்டு, கங்கா தேவியே, இன்று நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் எனக்கு வழிவிடு என்று கேட்டார். உடனே கங்கை இரண்டாக பிரிந்து பாதை விட்டது. வியாசரும் வேடு பெண்கள் எல்லாம் இறங்கி நடந்து மறுக்கரையை அடைந்தார்கள். அந்த பெண்கள் நினைக்கிறாங்க, நாமும் நினைக்கிறோம், என்ன இப்பத்தானே தேனு தினைமாவெல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு. பிறகு தண்ணியில் இறங்கி நின்றுகிட்டு, கங்கா தேவியே, இன்று நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் எனக்கு வழிவிடுன்னு கேட்கிறாரு. கங்கையும் வழிவிட்டதே, இது எப்படி சாத்தியம்? இதைத்தான் ஒரு சித்தர் கவியில சொல்லுவாங்க, எச்செயலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மௌனத்தே, வித்தகமாய் தாவி விளையாடி இரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தே தான் அப்படிம்பாங்க. அது போல உடல்கள் செய்கின்ற செயல்களிலே மனம் பற்றுவதில்லை. அப்ப வியாசுடைய உடம்பு சோர்வா இருந்தது, அதுக்கு உணவு கொடுத்தாங்க, கை எடுத்தது, வாயில போட்டது, வாய் மென்னது, முழுங்குச்சு, உள்ள போச்சு. ஆனா நான் சாப்பிட்டேன் அப்படின்ற அந்த செயலிலே அவருடைய மனம் ஈடுபடவில்லை. அவருடைய மனம் எப்பொழுதும் பரமாத்ம தரிசனத்திலேயே இருந்தது என்று கருத்து. இது அகர்மம். அப்ப செயல் செய்வதிலேயே பற்றற்ற நிலை பின்பற்றுகின்ற பக்குவத்தை பெற்றுவிட்டால் அது அக்கிரமமாகிறது. எனவே இது ரெண்டும் பிரித்து பார்த்து நம்ம தத்துவத்திலே ஓரளவுக்காவது அறிமுகம் இருப்பதனால்தான் புரிந்து கொள்ள இயல்கிறதே தவிர, சாதாரண மனிதனிடத்தில் இதை விளக்கி சொல்ல முடியுமா, விளங்கிக்குவாங்களான்னா முடியாது. எனவே ஞானிகளே தடுமாற்றம் அடைகின்றனர். எதை கர்மம் என்று அறிந்து கேட்டு விடுபடுவாயோ அதை உனக்கு பகர்வேன். அந்த கர்மத்தை நான் செய்றேன் நினைக்கிறியே, அந்த நான் என்றதை எடுத்துரு. ஏதோ உடம்பு செய்து அதுக்கு தேவை, அதுக்கு பசிக்குது, சாப்பிடுது, சோர்வா இருக்குது, கொஞ்சம் ஓய்வு எடுக்குது, தேவை இருக்குது, வேலை செய்யுது அப்படின்னு ஒரு சாட்சி பாவனையாக வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை இனிமையாக அமைந்து போகும். அந்த சூட்சுமத்தை சொல்வேனுங்கிறார். அப்போ அந்த கர்மத்தை மனம் சார்ந்து செய்கின்ற போது என்ன விளைவு வருகிறது என்பதை புரிந்துக்கணும். விலக்கப்பட்ட கர்மம் எது என்பது தெரிய வேண்டும். இது நிசித்த கர்மா என்று ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கர்மயோகத்துல. அதாவது செய்ய வேண்டியது கர்ம யோகம், செய்யக்கூடாதது நிசித்த கர்மா. அது விளக்குதல், விகர்ணன் சொல்லுவாங்க மகாபாரத கதாபாத்திரத்துக்கு. அதாவது தர்மத்திற்கு முரண்பட்டதை செய்யாதிருத்தல் விகர்ணன். இந்த இரண்டையும் கடந்த கர்மத்தை கடந்த நிலையும் தெரிய வேண்டும். இந்த ரெண்டுமே அற்று இருக்க முடியுமா? கர்மம், அகர்மம், விகர்மம் எல்லாத்தையும் கடந்து இருந்துவிட முடியுமா அப்படின்னா, சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்து விட்டாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன கர்மம், என்ன அகர்மம், என்ன விகர்மம்? ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? சொல்ல போனா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் 70 வருஷம் வாழ்றதுக்கு இவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சாப்பிடாம தூங்காம தொழில் செய்யாம நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்கிறார்கள் சித்தர் பெருமக்கள். எனவே அந்த நுட்பத்தை தருவது யோக சாஸ்திரத்தினுடைய நோக்கம். அடுத்த 2 ஸ்லோகங்களிலே கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்போன் மக்களுள் மேதாவி, அவனே யோகி, அவனை எல்லாம் செய்து முடித்தவன். எவனது கர்மங்கள் எல்லாம் ஆசையும் சங்கற்பமும் அற்றனவோ, எவனது கர்மங்கள் ஞானத்தியால் எரிக்கப்பட்டனவோ அவனை பண்டிதன் என்று ஞானிகள் பகர்கிறார்கள். அதாவது கர்மத்தில் அகர்மம், ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். அகர்மத்தில் கர்மம், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன்.
அதாவது செயல் செய்கின்ற போது அது ஈடுபடாது இருப்பது, அந்த செயலிலே உள்ள இயங்கிக் கொண்டிருப்பது. எப்படின்னா, இதுக்கு சரியான உதாரணம் சொன்ன மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. குழந்தை பம்பரம் விளையாடிட்டு இருக்கலாம், நல்ல தரமான பம்பரம் வச்சுங்களேன். அவன் சொல்றான், அப்பா பம்பரம் தேர் மாதிரி சுத்துதுப்பா அப்படின்றான். பம்பரம் தேர் மாதிரி சுத்துது, ஆனா தேர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சுத்தும். அப்ப என்ன பொருள்? தேர் எப்பவும் வருஷத்துல 365 4 நாட்களும் நின்று இருக்கும். அந்த திருவிழா நாள் ஒரு நாள் தான் அது ஒரு வலம் வரும், அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்றான், பம்பரம் சுத்திக்கிட்டு இருக்குது, ஆனா பார்வைக்கு தேர் நிற்பது போல் தோன்றுகிறதுன்னா. இப்போ அந்த பம்பரத்தின் அதிவிரைவு நிற்பது போல் தோன்றுகிறது, வேகம் குறைந்தால் தள்ளாடும், இன்னும் வேகம் குறைந்தால் உருண்டு விடும். அப்ப ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஞானிகள் செயற்கரிய சாதனைகளை செய்வார்கள், அது உச்சகட்ட வேகம். ஆனா நான் செய்தேன் என்ற எண்ணமே இல்லாம இருப்பாங்க. இதுதான் கர்மம் நடந்துட்டு இருக்குது, ஆனா நான் செய்யலே அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம். அப்ப நின்ன மாதிரி இருக்குது பம்பரம், நின்ன மாதிரி இருக்குது, ஆனா சுத்திக்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இயக்கத்திலையும் மிக குழப்பமான ஒரு கான்செப்ட் இது. செயல் செய்வதிலே செயலற்று இருப்பது, செயலற்ற நிலையிலே செயல் செய்வது. சித்தர்கள் மாதிரி சும்மா இருக்கிறது அல்ல, ஞானிகள் மாதிரி இந்த உலகத்திற்கு வழிகாட்டுவது. ஆனா நாம சொல்றது எல்லாரும் கேட்டு பயன்பெறணும் என்று ஆசைப்படாமல் இருப்பது. சாமி சொல்லுவாங்க, மன்றத்துக்கு நிறைய பேர் வரணும், நிறைய பயிற்சி நடத்தணும் ஆசைப்படுறோம், என்ன பண்ண முடியும்? வர்றவங்களுக்கு இந்த ஆத்மா உய்வடையட்டும் என்று நாம் ஆத்மார்த்தமாக தீட்சை கொடுக்க முடியும். அதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதும் விட்டுட்டு ஓடுறதும் அவருடைய கர்ம பலன், அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இதுதான் ஞானியின் பக்கம். நம்முடைய கடமை அது கொடுத்து வீணா போச்சு என்று வருத்தப்படக்கூடாது. கொடுத்துட்டோம், கொடுக்க வேண்டிய நம்ம கடமை கொடுத்துட்டோம். அவனுக்கு விதி இருந்தா பிடிச்சுக்கிட்டு மேல வரட்டும், விதி இல்லையா விட்டுட்டு போகட்டும், எனக்கு என்ன நட்டம்? அதான் அகர்மத்தில் கர்மம். இவங்க மக்களுள் மேதாவிகள், யோகிகள். அவங்க சாதாரண மனிதர்களால் செயற்கரிய சாதனைகளை செய்து காட்டிவிட்டு அமைதியா இடம் தெரியாம போயிடுவாங்க. எவனது கர்மங்கள் எல்லாம் ஆசையும் சங்கற்பமும் அற்றனவோ, எவனது கர்மங்கள் ஞான தீயால் எரிக்கப்பட்டனவோ அவனை பண்டிதன் என்று ஞானிகள் பகர்கிறார்கள். இப்ப சுருக்கமா சொன்னா, சாட்சி பாவனை. எதையுமே நான் செய்தேன் என்று நினைக்காம, ஏதோ பிறந்துட்டேன், ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினனாக, குடும்ப தலைவரோ அண்ணனோ தம்பியோ இப்படியோ ஒரு அமைப்புல இருக்கிறேன். என்னுடைய கர்மவினை பயன்கள், நான் பெற்ற கல்வி, சிந்தனை, அதில் பெற்ற தெளிவு, அதன் மூலம் செய்கின்ற செயல்கள், அதனுடைய விளைவுகள், இப்படி எல்லாவற்றையுமே ஒரு சாட்சி பாவனையாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கையில எந்த வகையில நமக்கு இன்பத் துன்பங்களே வந்து சேராது. அப்படி ஒரு பக்குவத்தை பெற்றால் ஒழிய குருச்சேத்திரத்திலே மனிதன் வெல்ல முடியாது என்பதுதான் ஒவ்வொரு மனிதன் அனுபவம். அப்படித்தான் இருக்கும். எந்த ஞானியாக இருந்தாலும் அவர்கள் காட்டுகின்ற வாழ்வியல் நெறிமுறையும் இப்படித்தான் இருக்கும். ஒட்டினா துன்பம், ஒட்டி நிக்கலையா துன்பம் இல்லை. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல.
எந்தெந்த காரியம்சங்களில இருந்து, எந்தெந்த உறவு நட்பில இருந்து, எந்தெந்த அனுபவ பொருட்களில் இருந்து உன்னை நீ விலக்கிக் கொள்கின்றாயோ, அந்தந்த அனுபவங்களால் பொருட்களால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நீ விலகிவிடுகின்றாய். இன்னும் சொல்ல போனா, இந்த திருக்குறளை உச்சரிக்கின்ற போது உதடுகள் ஒட்டாது. ஒட்டினா துன்பம், ஒட்டலையா துன்பம் இல்லை. அப்ப மனம் பெற வேண்டிய பக்குவம் என்ன என்றால், செயல் செய்ய வேண்டும். ஆனா நான் செய்தேன் என்ற எண்ணம் மட்டும் அதுல எடுத்துடணும். அப்ப ஞான கர்ம சந்நியாசத்தின் நோக்கம் என்ன என்றால், அந்த சந்நியாசத்தை நோக்கிய பயணத்துல இந்த கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் பற்றற்ற நிலையிலே பயன் கொள்ளுவது எப்படி என்ற வழிவகையை பேசுவது இந்த 4வது அத்தியாயம். இல்ல இப்போ எத்தனை ஸ்லோகம் வந்திருக்கிறோம்? 19வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கின்றோம். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பர்ல, நாம கடந்த முறை பார்த்த அந்த கர்மயோகத்தோட ஞான யோகம் இன்னும் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கு. ரெண்டாவது நமக்கு ரொம்ப பொருத்தமானதாகவும் ஐயா இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே நம்ம மனவளக்கலை ஆசிரியர்களுக்கும் மனவளக்கலை நிர்வாகிகளுக்கும் ரொம்ப தேவையான ஒரு கோணத்துல ஒரு ஒரு அந்த ஒரு பாணியில, அந்த அடிப்படையில, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஐயாவுடைய கருத்துக்கள் தொடர்கிறது. நமக்கு இன்னும் அடுத்த வாரமும் இது தொடரும் என்று சொல்லி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை போன்ற சிந்தனைகள், இதை போன்ற ஒரு மூத்த பேராசிரியர்கள் தான் நாம அதுல அந்த பண்டிதத்தன்மையும் பாண்டித்தியமும் பெற்ற ஆசிரியர்கள் தான் நமக்கு அது கிடைக்கும். அதனால நமக்கு அந்த கீதையிலிருந்து இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கணும் என்பது ஐயா மூலமாக கிடைக்கணுங்கிறது இறைவனுடைய பிராப்தம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஏதாவது ஐயாவோட ஒன்று இரண்டு அன்பர்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக அறிவிப்புகள். இன்று இரவு இரவின் மடியில் 8 மணி, இன்று இரவு 8 மணிக்கு இரவின் மடியில் அமர்வுல மகான்களும் மகர்ஷியும் வரிசையில கண்ணதாசனை பற்றி இன்று நாம சிந்திக்க இருக்கிறோம். கண்ணதாசன் ஐயாவுடைய வகுப்புல எடுத்தாருன்னா, ஐயாவுடைய புத்தகங்களை படிச்சாலும் சரி, கண்ணதாசனை பற்றி குறிப்பிடாத வகுப்புகளும் இருக்காது. கண்ணதாசனை பற்றி எடுத்து சொல்லாத பக்கங்களும் புத்தகங்களும் இருக்காது. அதே போல எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான சிந்தனை மேற்கோளை காட்டக்கூடிய ஒரு ஞான கவி கண்ணதாசன். அவரை பற்றி இன்று இரவு 8 மணிக்கு மகான்களும் மகர்ஷி வரிசையில கண்ணதாசன் ஒரு ஞான கவி. நாளை காலை 10 மணிக்கு சென்னை பேராசிரியர் கோபால் அவர்கள் அதே தலைப்பு தான் கண்ணதாசன், நிரந்தரமானவன் அழிவதில்லை, நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற ஒரு தலைப்பு நாளைக்கு. அன்பர்ல, இந்த இரவின் மொழியில் தினசரி தொடர்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிஞர்களை பற்றி ஞானிகளை பற்றி சிந்தித்து வருகிறோம். ஏன்னா சாமியுடைய கருத்துக்களை நாம தெரிந்து கொண்டே இருக்கிறோம். அதோட சேர்த்து வித் ரெஃபரன்ஸ் ஒரு ஒப்பு நோக்குவதற்காக பிற அறிஞர்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர்களை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு 8 நாட்களாக அதை திட்டமிட்டு நடத்தி வருகிறோம். எனவே எல்லா வகுப்புகளிலும் நீங்க கலந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மாலை 6:15 மணிக்கு ஒரு 15 நிமிடம் ஞானக்கவி விளக்கம். 6:30 7:30 வரைக்கும், 6:30 7:30 வரைக்கும் 1 மணி நேரம் ஆழ்நிலை தவம். அதே போல காலை 5:30 6:30 வரைக்கும் ஆழ்நிலை தவம் நாளை காலை. அன்பர்ல, இப்ப ஐயாவோட நீங்க யாராவது ஒரு 1-2 அன்பர்கள் இன்று இந்த அமர்வுல நமக்கு கிடைத்த செய்திகளை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதில் ஏற்படக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஐயங்களை மட்டுமே நாம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க. யாரும் லைன்ல இல்ல. யாரும் சந்தேகம் ஏதாவது கேட்கணும்னு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்யலாங்க. பண்ணிடலாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
நாம் இப்ப ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம். ஒரு அற்புதமான ஒரு ஆழமான அர்த்தமுள்ள சிந்தனையை நமக்கு வழங்கிய முதலை பேராசிரியர் ஐயா கோயம்புத்தூர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய உடல்நலம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போல இன்றைய இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றிகள் என்று சொல்லி உலகநல வாழ்த்து பாடி நிறைவு செய்யலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்த்துக்களையா, நன்றிகளையா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.